வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சு. அது எல்லாமே வந்து பிட்ச் ரிப்போர்ட் எப்படி எந்த கண்டிஷனில் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசலாம். இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நியூஸும் வந்திருக்கு நண்பர்களே. இதில் வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க வந்து T20 மேட்ச் கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஜனவரி 6ஆம் தேதி டீம் ஸ்கோடு அறிவிக்கிறாங்க. ஆப்கானுக்கு எதிராக ஒரு 3 T20 மேட்ச் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 2 பேரும் T20 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா கண்டிப்பாக கேப்டன்சி பண்ணுவார். ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து வாயில் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஐபிஎல் மட்டும்தான் விளாட்றான், வேறு இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளாடவே இல்லை. சரிங்களா, ஐபிஎல் மட்டும்தான் விளாட்றான், எல்லா மேட்சும் விளாட்றான். அவன் இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளாடதே கிடையாது. இன்னொன்று, அவனுக்கு காசு அதிகமாக போச்சு. சரிங்களா, அது ஒரு காரணத்துக்காக வந்து ரொம்ப ஈகோ, ரொம்ப ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கு உண்டான அழிவு காலம் வந்துகிட்டே இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா, இப்போ ரோஹித் சர்மா ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, சுப்மன் கில் வந்து 3வது, அதாவது ஒன்றா இறங்கி தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு, அது அவருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாப்புல இன்றைக்கி வந்து. அப்புறம் நண்பர்களே, இப்போ இந்த பிச்சை பார்த்திங்கன்னா என்ன கண்டிஷனாக, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நியூலாண்டு பிச்சு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் தான் சாதகமாக இருக்கும். இது சின்ன குழந்தை கேட்டால் கூட தெரியும், அந்த மாதிரி கண்டிஷன் சவுத் ஆப்பிரிக்காவில். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6 மேட்ச்சு, இங்கே வந்து ஒரு 6 மேட்ச் நம்ம விளாண்டுருக்குறோம் இந்த கிரவுண்டில். 6 மேட்ச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் 4 தோற்று 2 ட்ரா பண்ணியிருக்கோம் நண்பர்களே. இதுதான் நம்மளுடைய ரெக்கார்டு. இந்த பிச்சை பொறுத்தளவுக்கு பயங்கரமான ரெக்கார்டு வச்சுருக்கோம் நண்பர்களே. சரிங்களா, அதனால் வந்து இங்கே ஜெயித்தாலும் கூட இது ஒரு ரெக்கார்டு தான். என்ன கேட்டேன், மொத்தம் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவில் டெஸ்ட் மேட்ச் விளாண்டாலே ரெக்கார்டு தான் உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி டீம் நியூஸ் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அங்கே மரக்கட்டை டெம்பா பவுமா கிடையாது, எல்கர் தான் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. இந்திய டீமை பொறுத்தளவுக்கு இந்த லாடு தாக்கூரை தான் எடுத்து போகிறாங்க. லாடு தாக்கூரை, அதுக்கு அஸ்வினியாவது எட்டு போகலாம். அஸ்வினை கழட்டி விட்டுட்டு ஜடேஜா கொண்டு போவாங்க. அதுக்கு லாடு தாக்கூரை கழட்டி விட்டு போனால் கூட புண்ணியமாக போவோம். அஸ்வினாவது கொஞ்சம், அஸ்வின் ஜடேஜா நல்லா பவுலிங் போடுவாங்க என்ன கண்டிஷனாக இருந்தாலும் கூட. பட் இவங்களை இந்த முட்டாத்தனமான வேலைகள் பண்ணுவாங்கன்னு தெரியும் நமக்கு. ஏன்னா அதில் கண்டிப்பாக அஸ்வினுக்கு நாளைக்கு வாய்ப்பு கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேட்ச் ஜெயிக்கணும்னு இருந்தால் அஸ்வினை எட்டு போவாங்க, இல்லை தோக்கணுங்கிற நிலைமைக்கு போச்சுன்னா அஸ்வினை கழட்டிட்டு போவாங்க. இதுதான் நண்பர்களே, வேறு ஒன்றும் கிடையாது. மேட்ரு தான். லாடு தாக்கூர் எடுத்துகிட்டு போனால் இந்த மேட்ச்சு பிரிவுன்னு பிரிப்பாங்க. கண்டிப்பாக பிரதீஷ் கிருஷ்ணா வாய்ப்பு கிடைக்காது. முகேஷ்குமார் எட்டு போவாங்க. பாப்பா முகேஷ்குமார் எந்த அளவுக்கு பண்ணுறாருன்னு தெரியல. என்ன இந்த இதில் வந்து என்ன சொல்கிறது, இந்த பிச்சில் ஜெயிச்சது வேறு கிடையாது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரே ஒரு ஆறுதலுக்கு கோலி ராகுலும் ஒரு 76 கோலி அடித்து கொடுத்தாப்புல, ராகுல் ஒரு 101 அடித்து கொடுத்தாப்புல. இது மட்டும் தான் நமக்கு ஆறுதல். வேறு அங்கே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பும்ரா ஒரு 4 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இதுதான் நமக்கு ஆறுதல், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த பிச்சை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னத்தை இந்த டெஸ்ட் மேட்ச்சில் பாப்பா ஜெயிச்சா ஒரு இது இருக்குது. என்னன்னு நம்மளுக்கு எப்படி விளாட்றாங்க என்னன்னு தெரியல. பார்த்திங்கன்னா மேட்ச் நடக்கிற அன்றைக்கி மழையால் வாய்ப்பு இல்லை நண்பர்களே, சுத்தமாக வாய்ப்பு இல்லை. 5 நாள் மேட்ச் நடக்கும். 5 நாள்லாம் மேட்ச் போகாது, 3 நாளில் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். 3 நாள் 4 நாளே முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா, அதனால் 5 நாளைக்கெலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் யார் நல்லா பவுலிங் போடுறாங்களோ வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. வழக்கம் போல் நம்ம டாப் ஆர்டரு பார்ப்போம். இந்த அளவுக்கு ஐயர், சுப்மன் கில்லு, ஜெய்ஸ்வால்லாம் அந்த கண்டிஷன்லாம் தாக்கு பிடிப்பாங்களானே தெரியல. என்னத்தை சொல்லணும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இங்கே லாஸ்ட் டைம் மேட்ச் விளாண்டுருக்கோம். இதில் வந்து அவங்க சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேஸ் பண்ணாங்க 4வது நாளில். நமக்கு டாஸ் வின் பண்ணி நம்ம பவுலிங் எடுக்க ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம டாஸே வின் பண்ணலை. ஏதாவது பவுலிங் எடுத்தால் கூட ஏதாவது பிரயோஜனமாக இருக்கான்னு தெரில, பார்ப்போம். அப்படியே போட்டு சவுத் ஆப்பிரிக்கா ஒரு குறைஞ்ச ரனில் ஆல் அவுட் பண்ணி ஏதாவது ஒரு மிராக்கல் பண்ணால் ஒரு கௌரவமாக ஒரு மேட்சை டாப் பண்ணிட்டு வந்தோமாங்கிற ஒரு கௌரவமாக இருக்கும். 2014 டோனி வந்துட்டு வந்தார், அதையாவது ஒரு கௌரவமாக அதையாவது நம்ம தக்க வச்சுக்கலாம். மற்றபடிக்கு இந்த பிச்சை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு வேறு என்ன சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து இது வந்து பயங்கர ஒரு சப்போர்ட்டான பிச்சாக தான் இருந்திருக்கு நண்பர்களே. அந்த மாதிரி தான் இந்த பிச்சு இருந்திருக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து.
அவங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்திருக்கு என்னை கேட்டால். அதனால் பிச்சு கண்டிஷனும் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதுபோக நமக்கு அதான் பவுலிங்கில் தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பும்ரா, சிராஜ் ஓகே. இன்னொரு பவுலர் கண்டிப்பாக வேணுமே, அதுக்கு யாருக்கு எங்கே போகிறது அந்த மாதிரி தான் யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி பவுலர் யாராவது, முகேஷ் குமாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் அவராலையும் பண்ண முடியுமான்னு தெரில. உமேஷ் அதை விட்டு போயிருக்கலாம், அதை விட்டு எங்கள் தேவையில்லாத வேறு இன்ஜுரி ஆகி போய் இவனில் ஒன்றுக்கும் தெரியாத பாவம் அவனும் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனும் சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது? பிரதீஷ் கிருஷ்ணா ஒரு மேட்ச் தான் விளாண்டுருக்கான், எக்ஸ்பீரியன்ஸு கிடையாது. அதுவும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல, என்ன இருந்தாலும் ஒரு மேட்ச் இன்னொரு மேட்ச் கூட வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா பொட்டென்ஷியல் அப்படின்னா அவருடைய ஃபுல் பொட்டென்ஷியல் நமக்கு தெரிய வரும். ஆனால் வாய்ப்புகள் கொடுப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு மிக மிக கடினம் தான். என்ன கேட்டான் இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 60 மேட்ச் நடந்திருக்குங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 25, செகண்ட் பண்ண படித்த டீம் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டுன்னா 23, பவுலிங் ஃபஸ்ட்டுனா 25, ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 325 விளங்கிறோம். ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 292 சூப்பர். ஆவரேஜ் தேர்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 234, ஃபோர்த் இன்னிங்ஸ் ஸ்கோர் 163 தான். வேறு லெவலு. ஐஎஸ்எஸ் ஸ்கோரு 651 சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் ஆஸ்திரேலியா. லோயஸ்ட் ஸ்கோரு 35க்கு 10 சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் இங்கிலாண்டு. சரி ரைட்டு ஓகே. கண்டிஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. எந்த மாதிரி டீமை கொண்டு போகிறாங்கன்னு தெரியல, கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மொத்தம் இதுவும் பவுலிங் பிச் மாதிரி தெரிஞ்சு போச்சு. பட்டு என்ன நடக்குன்னு தெரில, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். மற்றபடி வேறு என்ன உங்களுக்கு நியூஸ் சொல்லலாம்? உங்களுக்கு வந்து இந்தியன் இப்போ வந்து அதான் ரோஹித் சர்மா கூட சொல்லியிருக்கிறாரு, கிருஷ்ணாவை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும், நர்வஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. பட்டு அவரால் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில் தான் சொல்லியிருக்கிறாரு. என்ன கண்டிஷனுங்க பார்க்கலாம். வாய்ப்பு திரும்ப கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட முட்டாள்தனமாக என்னென்னா, நமக்கெல்லாம் புல் ஸ்குவாடை இறக்கிட்டு நியூசிலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயராக ஒரு 16 பிளேயர் இறக்கிட்டு போகிறாங்களே. இங்கே சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக் நடக்கிறதுனால என்ன கொடுமைன்னு பாருங்கள். அந்த டீமை நமக்கு இறக்கியிருந்தா நம்ம ஏதாவது ஒரு பார்த்துருக்கலாம். என்னை கேட்டால் அங்கேயும் ஜெயிக்க முடியாது, அது வேறு விஷயம். அவங்க கூட ஜெயிக்கலாம் பார்த்தா அதுக்கு முடியாது. ஏன்னா அதை பற்றி தான் வந்து ஒரு நியூஸ் அடிபட்டு இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக அன்கேப்டு பிளேயர் இவங்கள சவுத் ஆப்பிரிக்கா T20 மேட்ச் விளாட்றதுனால 50 பேர் வந்து போகலை. ஃபுல்லாக சின்ன சின்ன பசங்களாம் போகிறாங்க. அதனால் வந்து அது அதை பற்றி கூட இப்போ நிறையா ஒரு சமூக வலைதளங்களில் நிறையா நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள், டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்துருக்குது. அது போக உங்களுக்கு வந்து வேறு சில ரெக்கார்டெலாம் இருக்குது. ரெக்கார்டெலாம் இந்த பிச்சிலலாம் நம்ம ஆளுகளுக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு ரெக்கார்டும் இல்லை. எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் தான் ரெக்கார்டு அதிகமாக வச்சுருக்கிறாங்க என்னை கேட்டு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஜடேஜாக்குனாலே கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அஸ்வின் தான் விளாடுவாரான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அஸ்வினை எடுத்துகிட்டு போனால் 2 பேரும் நல்லா போடுவாங்க. பட் அதை பண்ணணுமே, அதான பிரச்சனை. இவங்க சர்துல் தாக்கூரே எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதை விட மோசமான நிலைமை வேறு எதுவுமே இல்லை. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே. சரிங்களா? தேங்க்யூ நண்பர்களே.